ஆதி பாரதி சீரியலில் இன்றைக்கி ஒரு சூப்பரான எபிசோடு வந்திருக்கு. மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. பாரதா வந்து கையில் உள்ள பேக்கை வந்து காசை எடுத்து கொடுக்குறாங்க பாரதி கிட்ட. பாரதி வந்து கீழே வந்து அழுவ ஆரம்பிச்சிடுறாங்கன்னே சொல்லலாம். கையில் வாங்கினோன்னே கரெக்டாக தமிழ் வந்துடுறாங்க. தமிழ் வந்தோடனே வந்து க்ரையன்ஸ் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டோன்னே சாரதா நல்லா இருக்குது, நான் கிளம்புறேன் ஃப்ரெண்டோட அம்மா, பாய் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. பேக்கை எடுத்து டேபிளில் வச்சுட்டு ஒரு பார்வை பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க அழுதுகிட்டே. கிளம்பி போனோன்னே சாரதா வந்து புரிஞ்சுக்கிறாங்க, இவ்வளோ காசை கொடுத்துருந்து கூட வந்து இவன் வந்து புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாளே, அப்படின்னா இவன் வந்து ரொம்ப நல்ல பொண்ணாக தான் இருக்கா. பட் எனக்கு தமிழை ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு. பட் இருந்தாலும் இவன் வந்து என் பையனோட வாழ்க்கைக்கு வேணாம், என்னை மன்னிச்சிரு பாரதி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வராங்க. அப்போன்னு பார்த்தா ஆதி தூங்கிட்டு இருந்த ஆதி டக்குன்னு வந்து அடித்து புரண்டு வந்து மாடிப்படியிலேருந்து ஓடி வராங்க. ஓடி வந்தோன்னே என்னப்பா திடீர்னு ஓடி வந்திருக்க அப்படின்னோன்னே, இல்லைம்மா நம்ம வீட்டுக்கு யாராவது வந்தாங்களா அப்படின்னு கேட்டோன்னா, இல்லையே யாரும் வரலப்பா. இல்லைம்மா யாரோ வந்த மாதிரி இருக்குது, எனக்கு நெருங்கினவங்க அப்படின்னு சொன்னோன்னே, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நீ போய் முதல்ல தூங்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. பாரதி வந்தது வந்து ஆதியோட மனசுக்கு வந்து எப்படி இவ்வளோ அசால்ட்டாக தெரியுது. சரி போ விதி விட்ட வெளியே அப்படின்னு சொல்லிட்டு ஆதியை போய் படுத்து தூங்க சொல்லிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் வந்து ஸ்கூல் வாசலில் வந்து ஆதியும் நிற்கிறாங்க, பாரதியும் எதிர்த்தாப்பில் நிற்கிறாங்க. பாரதி என்னை மன்னிச்சிருங்க பாரதி, நான் வந்து வேணும்ட்டா இது மாதிரிலாம் செஞ்சேன், நீங்கள் வந்து தமிழை அடிச்சிங்க, அது வந்து எனக்கு மனசு கேட்கல, அதனால் வந்து நான் உங்ககிட்ட வந்து கோவப்பட்டேன். ஆனாலும் நீங்கள் வந்து ஒரு பார்வை பார்ப்பீங்க இல்லையா கண்ணில், அந்த பார்வைக்காக நான் எத்தனை மாதமாக ஏங்கிட்டு இருக்கேன். அந்த பார்வை வந்து ஒரு ஆழமான அன்பு இருக்கும் பாரதி, அந்த அன்போட பார்வை வந்து என் மேலே படாதான்னு நானும் வந்து எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். எதிர்த்தாப்பில் நிற்கிறேன், ஆனால் நீங்கள் பார்க்கக்கூட மாட்டேங்கிறீங்களே, கீழே தலை குனிஞ்சே நிற்கிறீங்களே அப்படின்னப்ப கரெக்டாக வந்து ஸ்கூல் முடிஞ்சோடனே தமிழ் வந்துடுறாங்க. தமிழ் வந்தோடனே நடுவில் நிற்கிறாங்க, ரெண்டு பேருக்கு நடுவில். ஃப்ரெண்ட் வாங்க வாங்க, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. தமிழ் வந்து ஆதியை பார்த்துட்டு போகாமல் நடுவில் நிற்கிறாங்க. ஏன் என்னை பார்த்தோன்னே ஓடி வந்துடுவா, ஆனால் இப்போ வரவே மாட்டேங்கிறாளே அப்படின்னு ஆதி வந்து யோசிச்சுட்டு இருக்கேன். என்னாச்சு ஃப்ரெண்ட், உங்களுக்கு என் மேலே கோவமா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கப்ப பாரதி வேண்டுறாங்க, வாசு தயவு செஞ்சு அந்த பக்கம் போயிடக்கூடாது, ஆதிக்கிட்ட போயிட்டான்னா அப்புறம் நம்ம வந்து பட்ட கஷ்டம் எல்லாம் வீணாக போயிடும், வா அப்படின்னோடனே இந்த பக்கம் வந்துடுறாங்க. வந்தோடனே பாரதி வந்து பைக்கில் அழைச்சிட்டு கிளம்பலான்னு பார்க்குறாங்க, ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது பைக்கு. ஃப்ரெண்ட் நீங்களும் என்னை விட்டு போகிறீங்களா, போங்க போங்க எல்லோரும் என்னை விட்டு போங்க, ஆனால் உங்களை விட்டு பிரியாமல் நான் தவிச்சிக்கிட்டு இருக்கேன், உங்களுக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு பைக்கை எடுத்துகிட்டு இப்படி கிளம்பி போயிடுறாங்க. போகிறப்பே பின்னாடி ஆதி ஓடி வந்து, இனிமேல் நான் வாழ்க்கையில் உங்கள் பின்னாடியே வரமாட்டேன், 2 பேர் பின்னாடியே நான் வெளிநாட்டுக்கு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. அப்பையும் வந்து பாரதி கேட்காம கிளம்பி பாரதி வந்து வீட்டில் ராத்திரி வந்து தூங்கிட்டு இருக்கப்போ வந்து கதவை தட்டுறாங்க. நடுராத்திரி கிட்டக்க வந்து கரெக்டாக வந்து லதா வந்துடுறாங்க. வந்தோடனே வந்து கதவை தட்டினோன்னே, என்ன இந்த நேரத்தில் நீ வந்திருக்க அப்படின்னோன்னே, உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயமா பேசணும் அப்படின்னு சொன்னோன்னே, என்ன விஷயமா பேசணுன்னொன்னே, வாழ்க்கையில் நம்ம வந்து ஒரு சில விஷயந்தான் நம்ம கைப்பட கிடைக்கும், ஆனால் அந்த கிடைக்கிறத வந்து பொக்கிஷத்தை வந்து தூக்கி எறிகிற மனசெல்லாம் உனக்கு மட்டும்தான் வரும் அப்படின்னு சொன்னோன்னே, என்ன எனக்கு ஒன்றுமே புரியலன்னா, ஆமாம் உனக்கு ஒன்றுமே புரியாது, உனக்கும் ஆதிக்கும் என் நடுவில் என்ன தான் நடந்துச்சு, சாரதாம்மா வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு தான் நீ ஆஃபீஸ்லேருந்து வந்து உன்னோட நடவடிக்கை எல்லாமே சரியில்லை, இப்போ தமிழும் பேசுறது இல்லை ஆதி கிட்ட, என்ன தான் பிரச்சனை அப்படின்னோடனே, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னோடனே, சும்மா அடிச்சிருவேன், எனக்கு மட்டும் கோவம் வருது, பல்ல கடிச்சு இது கண்ட்ரோலில் இருக்கேன், இல்லைன்னா பலாருன்னு அரைஞ்சிருவேன், வாழ்க்கையில் வந்து உனக்கு ஆதியை வந்து ஏற்றுக்கிறதுல என்ன பிரச்சனை, அப்போ நீ வந்து துரையை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னோடனே, ஏன் இப்படிலாம் பேசுகிற அப்படின்னோடனே, அப்போ சும்மா நடிக்காத, என்ன தான் பிரச்சனை அப்படின்னோடனே, இல்லை ஆதியை வச்சு நான் பிரியலான்னு அது சரியாக வராது அப்படின்னு சொன்னோன்னே, இங்கே பாரு நீ ரொம்ப ரொம்ப தப்பான முடிவு எடுத்துக்கிட்டு இருக்க, இதே ரூமில் தானே உட்காந்து ஆதியோட டைரியை எடுத்து படித்தோம் நம்ம, அப்போ வந்து எவ்வளோ ஒரு கவிதை மாதிரி அவர் உன்னை விரும்பினாருன்னு உனக்கும் தெரியும் இல்லை, ஆதி வந்து உங்கள் 2 பேரையும் தங்கத்தட்டில் வச்சு தாங்குவார் பாரதி, நீ வந்து இப்படிலாம் செய்யவே கூடாது, யாருக்குமே 2வது தடவை வாழ்க்கை அமையிறது வந்து இவ்வளோ பேர் நல்லதாக அமையும்னு சொல்லிட முடியாது, ஆனால் உனக்கு நல்லதாக அமையிறத வந்து நீ வேண்டான்னு முடிவு பண்ணுற பற்றியா, அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப சங்கடமாக இருக்குது, சரி அதெல்லாம் பற்றி பேச வேணாம், நீ இங்கேயே படுத்து தூங்கு அப்படின்னு, என்னை பற்றி அக்கறையெல்லாம் நீ பட தேவையில்லை, வெளியில் கேசவன் வெயிட் பண்ணுறாப்புல நான் அவர் கூட கிளம்பி போய்க்கிறேன், ஆதி வந்து வெளிநாட்டுக்கு போகலான்னு முடிவு பண்ணிட்டாங்க, ஃபேர்வெல் பண்ண சொல்லியிருக்காங்க ஆஃபீஸுக்கு, நாளைக்கு ஆஃபீஸுக்கு மறக்காமல் வந்துடும் அப்படிங்கிறாங்க, சரி நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் ஆதி வந்து ஃபாரின் போகிறதுக்கு வந்து ரெடி ஆகிட்டு இருக்காப்புல, இந்த பக்கம்
நடுராத்திரியில் வந்து பாரதி வந்து தூங்கினதுக்கு அப்புறமேட்டுக்கு இந்த பக்கம் மரகதம் வந்து குறுக்கும் மறுக்கும் ராத்திரியில் நடந்துக்கிட்டு தமிழ் வந்து அப்பாங்கிறா அவளை பார்த்து, ஆதியை பார்த்து. அது மட்டும் இல்லை, ட்ராயிங்லாம் வரைகிறா, இது வந்து சரியாகவே இல்லை, நம்ம ஆரம்பத்திலே இதெல்லாம் தடுத்து நிறுத்திருக்கணும், இப்படி தடுத்து நிறுத்தாமல் விட்டுட்டோமே, இதை வந்து நாளைக்கு வந்து ஆதியை பார்க்குறதுக்கு எக்காரணம் கொண்டு ஆஃபீஸுக்கு போகவே விடக்கூடாது பாரதியை அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. பாரதி வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க ஆஃபீஸ் போகிறதுக்கு, அதை தடுக்கிறதுக்கு பார்க்குறாங்க நம்ம மரகதம். அதோட எபிசோட் சூப்பராக முடித்தாங்க.